ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவை வச்சு சூப்பரான ஹல்வா பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் திருநெல்வேலி அல்வா போலவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறி வரணும். அப்போ தான் இதிலேருந்து பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால் பிரிஞ்சு வரும். இது போல் நல்லா கலந்து விட்ட அப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு இது வேற ஒரு பாத்திரத்தில் பாலை வடிகட்டிக்கலாம். திரும்பவும் ரவையை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு முறை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இது போல் பிழிஞ்சு விட்ட அப்புறம் இந்த சக்கை தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இப்போது பால் தயாராக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேனை வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நம்ம கேரமல் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த கலருமே சேர்க்க தேவையில்லை. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வருது. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஹல்வாவோட டேஸ்ட்டும் மாறி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டே இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வருது. நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு 1.5 கப்பு தண்ணியை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். பச்சை தண்ணி சேர்த்துற வேண்டாம், நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது போல் நல்லா கலந்து விட்ட அப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கம்பி பதம் வர தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவையிலேருந்து பால் பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடியில் தங்கியிருக்கும். அதனால் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது போல் கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. முழுமையாக நெய் கூட சேர்த்து செய்யலாம். எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ஹல்வா ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். இன்னும் கெட்டியாக இருக்குது. நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது ரவையில் செய்தது போலவே இருக்காது. இது திருநெல்வேலி அல்வா போலவே டேஸ்ட்டாகவும் அதே ஸ்ட்ரெச்சரோடையும் இருக்கும். இது கூட ஒரு 7-8 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை வறுக்காமலே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் இதுக்கு முழுசாக
ரவை எடுத்த அதே கப்பில் 1/2 கப்பு நெய் எடுத்திருந்தேன். அது 4 டேபிள் ஸ்பூன். ஹல்வாவுக்கு நெய் அதிகமாக சேர்க்கும் போது தான் நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இப்போது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது போல் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சூடாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ரவா அல்வா தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.